உன்கிட்ட ஒரு ஜிகர்தண்டா கூட்டதுக்கு பிரியாணி நீங்க என்ன நடந்தே கூட்டு ஏ இந்தா வந்துருச்சுன்னு இந்தா அந்த முக்குல சொன்னியா, அதுக்கப்புறம் இந்த முக்குல சொன்னியா, அதுக்கப்புறம் இந்த முக்குலையும் சொல்லிட்டு இந்தா வந்துருச்சுன்னு கடைசியில இந்த ஜிகர்தண்டா கடையா வர வழியெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தேன் நான். ஐயோ நே ஜீரண்டா கடை வந்துருச்சுனே, இதானே பாருங்கண்ணே. ஏய் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், வர வழியில கிட்டத்தட்ட 10-15 ஜீரதண்டா கடையை பார்த்துட்டேன். அதெல்லாம் இதோட பிரான்ச் அங்கங்க இருக்கும். சரி மெயின் உங்களுக்கு எங்க நல்லா இருக்கணும் அதான் மதுரையில இதுதானா விளக்கு தூணு அந்த இருக்கு. ஆமா பார்த்தேன், வர வழியில பாத்தீங்களா ஒரு விளக்கு தூணு பெருசா இருந்துச்சு. அதுதானே விளக்கு தூணு. சரி அது பக்கத்துல இதே மெயின் பிரான்ச். சரி சரி 53 வருஷத்துக்கு மேல இருக்கு. 53 வருஷத்துக்கு மேல இருக்கு. 53 வருஷமா? அப்பா நம்புறீங்களா இல்லையா? நம்புற மாதிரி தான்டா இருக்கு, இவ்வளவு தூரம் கூட்டு வந்தில்ல நம்பலாம்டா. இதான் மெயின் பாத்துக்கங்க, மதுரையில இதான் மெயின். அந்த கடை கூட பெருசா இருந்துச்சு, இது மட்டும் சின்னதா இருக்கு. அது இனிமேல் டெவலப் ஆகுறது அப்படி ஆகும். முத எப்படி வச்சது அது அப்படிதான் அமையும். பாரம்பரியம் அப்படிதான் இருக்கும், அது வாட்டு அப்படிதான் இருக்கும். மதுரைக்காரங்க என்னதான் இதானாலும் அப்படிதான் இருக்கும், சிம்பிளா தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்துட்டு போங்க. அங்க இருந்து வந்ததுக்கு 2-3 ஜிகர்தண்டா சொல்றான். 3 சாப்பிடுனே சொல்ற, நீ தான்டா சொல்ற. சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. பெருசு கல்பா அடிச்சு விடியா? கல்பாவா? கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிடியா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அதுல அந்த கடற்பாசி டேஸ்ட் அந்த வாயில அந்த சில்லுன்னு அந்த ஒரு மாதிரியா தெரிக்கிற மாதிரியே இருக்கு பெருசு. உனக்கு எப்படி இருக்கு? அந்த ஃப்ளேவர் செம்மையா இருக்கு. பாதாம் இருக்கு பெருசு உள்ள. இங்க பாதாம் காணா உள்ள இருக்கு, டேஸ்ட் தெரியுது. இருக்கா? பால் தெரியுதா உனக்கு? இல்ல. நான் அப்ப எப்படி சொல்றேன், குடிச்சாதான்டா தெரியும். அதனால ஆஹா சூப்பரா இருக்கு. இவ்வளவு தூரம் நடந்து வந்ததுக்கு நல்லா இருக்கு. இந்தா வந்ததுக்கு சொன்னதுக்கு இது எவ்வளவோ மேலு புடிச்ச மாதிரி இருக்குடா. எங்க அந்த பக்கத்துல இருக்கு இங்க இருக்குன்னு பாத்துறாதீங்க. நடந்து வந்ததுக்கு புடிச்சதுக்கு அதை மறக்கிற மாதிரி இதே இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த முன்னாடியே இருக்கு, நாங்க போய் நிப்பாட்டி வேண்டாம் சாப்பிட ஆரம்பிச்சிடாதீங்க. எங்க இருந்தாலும் சுத்தி முத்தி இதை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோ, வந்துருங்க. அவ்வளவுதான். ஏதோ வாயில உடையுதுடா. இந்த இடம் மெயினான ரோடு பிளேஸ் சொல்லிடு. விளக்கு தூண் தான் பக்கத்துல, சிக்னல் பக்கத்துல இந்த இருக்குல்ல மெயின் சிக்னல். இதான் மெயின் சிக்னல், அப்படி இதான் மெயின் இதுதான். ஓ சப்ஸ்கிரைப் நீயே சொல்லிடு. மதுரைக்கு யாருனாலும் வந்தாலும் விளக்கு தூணு சிக்னல் பக்கத்துலயே 53 வருஷம் பாரம்பரிய ஜிகர்தண்டா வந்து குடிச்சிட்டு போவாங்க. விளக்கு தூண் கூட சொல்ல வேணாம், வேமா ஜிகிர்தண்டா கடைக்கிட்ட போகணும்டா கூட வந்து இறக்கி விட்டு போயிடுவாங்க. ஓ அந்த அளவுக்கு ஃபேமஸ். ஆமா, அதனாலதான் என்னைய இந்தா வந்துருச்சுன்னு கூப்பிட்டு வந்தீங்க. பலதாட்டி பெரிய வந்து எவ்வளவு தூரம் வரும்? இப்ப கால்வடி இருக்கா? இந்த ஜிகர்தண்டா கொஞ்சம் கொஞ்சமா நாடி நரம்பெல்லாம் கீழே இறங்கிக்கிட்டு இருக்கு. தீந்துருச்சு. இன்னொன்னுடா வேணுமா? சொல்றேன் வேணுமான்னு கேட்காத, கேட்டு வாங்கித்தா. இன்னொன்னு சொல்றா. டே குடு வச்சுறேன், நீ போய் சொல்லு போ, நான் வச்சுக்கிறேன். 3 தான்டா. தம்பி ரெண்டாவது ஜிகர்தண்டா. அது பேரு ஹிந்தில என்ன சொல்லுவாங்க? தோ. தோ ஏக்குனா 1, தோனா 2. அவரு ஏக்குனா இன்னொன்னு, இன்னொன்னா அவரு ஏக்கு. கடையை கொண்டு போயிருங்களா? 9 அவரை வேணா வேலை செய்யறவரை வேணா கூப்பிட்டு போயிடும்.
இந்த மலைக்கு அதுக்கும் சூப்பராக இருக்கு. வெயிலுக்குடா. வெயில் நம்ம வரப்ப மழை தானே பெஞ்சுக்கு இருந்துச்சு, இங்கே பார்த்து வெயிலுங்கிற. வெயிலுதே சொல்லணும். மழை 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 மழைனாலதே இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. எத்தனை வருஷமா வந்து இங்கே ஜிகர்தண்டா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? கடை திறந்த வருஷத்துலேருந்து இங்கே வந்து சாப்பிட்டுருக்கோம். திறந்ததா? 53 வருஷமா? சின்ன பிள்ளைல இருந்து ஆனால் இந்த சான்ஸ் நமக்கு கிடைக்காம போச்சு. இன்னிலிருந்து நாங்களும் எங்கள் வயசு இப்போ எத்தனை 25 இருக்கும்ல, இன்னிலிருந்து இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கு நாங்களும் வந்து சாகர முடிக்க கூட வந்து சாப்பிட்டு போகிறோம். ரெகுலராக இங்கே வந்து சாப்பிட்டு போயிட்டாரு. எப்பயுமே டேஸ்ட் வேற லெவலாக இருக்குண்ணே. சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் எப்படி இல்லைங்க, நல்லா இருக்கு டேஸ்ட். ஃபேமஸு மதுரைக்கு ஜிகர்தண்டா. மதுரைக்கு ஃபேமஸ் இந்த கடை தான் ஜிகர்தண்டா. சூப்பராக இருக்கும். இதை விட இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்து வச்சிங்களா, பயங்கரமாக கூட்டம் இருக்கும். நல்லா நானும் மதுரைக்காரனே சொன்னா நம்புற மாதிரியா நம்ப மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. இல்லைண்ணே, ஒரு கப்பில் இருக்கு, இது முட் டேஸ்ட்டாக இருக்கு. சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மதுரை பக்கம் வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த ஜிகர்தண்டா வந்து டேஸ்ட் பண்ணிட்டு போங்க. அருமையாக இருக்குது. விளக்கு சூப்பரோ சூப்பர், சூப்பரோ சூப்பர். இது நல்லா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மதுரை ஃபேமஸ் நம்ம விளக்கு ஜிகர்தண்டா கடை. அண்ணன் சொன்னதை கேட்டுக்கங்க, மறக்காமல் வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து சாப்பிட்டு போங்க. ரொம்ப ருசியாகவும் இருக்கும். மறக்காம நம்ம வில்லேஜ் ஃபுட் டைம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்க பெல் பட்டனே அமைக்கிடுங்க.